அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அரசு நடத்துற பார் டாஸ்மார்க்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். இது எனக்கு கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை நான் இப்போ விளக்குறேன். பார் தொழில் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க ஜாதகம் தான் இது. சிம்ம லக்னம், 3ஆம் இடத்துல சனி கேது, 6ஆம் இடத்துல குரு நீச்சம், 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு, 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன், 12ஆம் இடத்துல சந்திரன். இப்போ இவரோட லக்னத்தில் எந்த சுபர்களும் தொடர்பு இல்லை, பாவர்கள் எதுவும் தொடர்பு இல்லாமல் லக்னம் சுத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் லக்னாதிபதி உபஜயஸ்தானமான 11ஆம் வெற்றி ஸ்தானத்தில் அவருக்கு பிடிச்ச 2 நண்பர்கள், செவ்வாய்க்கும் புதனுக்கும் தான் அங்கே ஆகாதே ஒழிய, சூரியனுக்கு செவ்வாய் புதன் 2 பேருமே நண்பர்கள் தான். வீடு கொடுத்தவன் ஆட்சி இருக்கிற நிலைமையில சூரியன் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. கிட்டத்தட்ட குருவோட பார்வை 10ஆம் வீட்டில் உழுவுற மாதிரி இருந்தா கூட குரு 22 டிகிரியில் இருக்காரு. அங்கே சூரியன் 7 டிகிரியில் இருக்காரு. ஒரு 15 டிகிரி குருவோட பார்வையும் படதாங்க செய்யுது. நீச்ச குருக்கு பார்வை உண்டான கண்டிப்பாக உண்டு. நீச்ச குருக்குலாம் பார்வை உண்டு தான். பாவத்துவ குருக்கு தான் பார்வைகள் கம்மி. அதே மாதிரி சூரியன் கூட அஸ்தங்க தோஷத்தில் இருக்கச்சில தான் பார்வைகள் கம்மி. இந்த குரு வளர்பிறை சந்திரன், ஆட்சி பெற்ற சந்திர அதியோகத்தில், நேரடி அதியோகத்தில் இருக்கிறதுனால இந்த குருக்கு நல்லாவே பார்வை அமைப்புகள்லாம் உண்டு தான். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இவருக்கு பார் தொழில் செட் ஆகும்னு சொல்கிறேன்னா, இவருக்கு தசாபுத்தி அமைப்பைகளை ஆயில்ய 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. புதன் தசை 12 வயது வரைக்கும், கேது திசை 19 வயது வரைக்கும், சுக்கிர தசை 39 வயது வரைக்கும். 39 வயதுல இருந்து லக்னாதிபதியான சூரியன் தசை நடத்துறாரு. இப்போ இந்த ஜாதகத்தில் சனி தான் அதிக சுபத்துவமான கிரகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவுடன் சுக்கிரனோட நேரடி பார்வையில உச்சம் பெற்ற அமைப்புல ஸ்தான வலுவோட இருக்கிறதுனால சனியோட தொழில் அமைஞ்சிருச்சு. சந்திரன் குருவோட நேரடி பார்வையில அவரும் சுபத்துவ கிரகம் தான். சனி சந்திரன் இந்த கலவையில தான் தொழில் அடையும் அப்படிங்கிற அடிப்படையில சனி சாராயம், இந்த மாதிரி 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், டாஸ்மார்க்கு, போதை வஸ்துக்கள் இதெல்லாம் அவருக்குள்ளே தான். இரும்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவரோட காரகத்துவங்கள், கழிவுப் பொருட்கள், இரும்பு, பூமிக்கடியிலிருந்து கிடைக்கிறது, மணல், கிரசரன்னு, அதில் போதை வஸ்துகளும் ஒரு இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது சந்திரன் நீர் கிரகமும் வலுத்திருக்கு. அப்போ நீர் கிரகமும் ப்ளஸ் போதை வஸ்துன்னு மிஸ் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு அந்த டாஸ்மார்க்குங்கிற தொழில் இவருக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா தான் இருந்திருக்காரு, ஓரளவு நல்லாவே இருந்திருக்காரு. இருந்தாலும் பெரிய லாபங்கள் எதுவும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? காரணம் என்னன்னா, சுக்கிர தசை இவருக்கு 20 வருஷம் நடந்திருக்குதுங்க. அந்த சுக்கிர திசை இவங்களுக்கு மாரகாதிபதியா தான், மாரகஸ்தானத்தோட தொடர்பில் இருக்காரு. பார்த்தீங்களா, மாரகாதிபதியா தான் செயல்படுவார். உடனே மரணத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆயுள், இவங்க ஜாதகப்படி ஆயுள் ஸ்தானம், லக்னம், லக்னாதிபதி, 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி சனி, இவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டிருந்தாதான் மாரகாதிபதி தசையில, அட்டமாதிபதி தசையில மரணம் நிகழும். எல்லாத்துக்கும் உடனே மாரகாதிபதி தசாபுத்திகள் வந்தோடனே மரணம் நிகழ்ந்துடணும்னு கிடையாது. உங்களோட ஆயிலின் அளவை பொறுத்து அந்த தசாபுத்திகள் வரும்போது தான் நடக்கும். இவருக்கு சுக்கிரன் 3ஆம் வீட்டோட தான் தொடர்பில் இருக்காரு. 10ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்காரு. அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு 12ல் மறைஞ்சு 3ஆம் வீட்டோட தான் தொடர்பில் இருக்காரு. இந்த லக்னம், அதாவது சிம்ம லக்னம், ஸ்திர லக்னங்களுக்கு 3ஆவது வீடு மாரகஸ்தானம் இல்லையா. அடுத்தது இவருக்கு சுக்கிரனுக்கு ராகு, சுக்கிரன் 21 டிகிரியில் இருக்காரு. ராகு 22 டிகிரி, ஒரே டிகிரி சுக்கிரனோட நெருங்கி கடுமையான பாவத்துவம். இங்க சனி 28 டிகிரியில இருந்து உச்ச சனியோட பார்வையில வேற சுக்கிரன் இருக்காரு. இங்க சுக்கிரனோட பார்வையில் உள்ள சனி கேதுவோட நினைவுல சனி நல்ல நிலைமையில போயிருவாரு. ஆனா சனி உச்ச சனி பார்த்த சுக்கிரன் அங்க நல்லா இருக்காதுங்க. இந்த தசை முழுக்குமே பெருசா நல்லா இல்லை. பணம் வர்றதும் உடனே செலவாயிடுறதும், கடன், இந்த மாதிரி கடுமையான பிரச்சனையில தான் ஜாதகர் தொடர்பு கொண்டாரு. சூரிய திசை, இவரோட நேரத்தை பாருங்க. சூரிய திசை இவருக்கு நல்லது செய்யக்கூடிய சூரிய திசை ஆரம்பிச்ச உடனே ஆயில்ய 2ஆம் பாதம் இவருக்கு அஷ்டம சனி சேர்ந்தே வந்துடுச்சுங்க. அப்போ நல்லது செய்யக்கூடிய சூரிய திசை வந்ததும் அஷ்டம சனி சேர்ந்து நடக்கிறதுனால பெருசா இவரால் தொழிலில் வருமானத்தை ஈட்ட முடியல. இந்த தொழிலை விட்டுட்டு வேற எதுவும் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. இல்லைங்க, கண்டிப்பா தொடங்க வேண்டாங்கிறத என்னுடைய பதில். ஏன்? ஆயில்ய 2ஆம் பாதம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு கடக ராசியை விட்டு ஒரு சிம்ம ராசிக்கு முழுசா பெயர்ச்சி ஆயிடுவார். இருந்தாலும் ஆயில்ய 2ஆம் பாதம் இதில் கூட ஒரு 3 மந்த், ஒரு 6 மந்த்துக்குள்ள முழுசா அஷ்டம சனி தாக்குதல்ல இருந்து கடகராசிக்காரங்க தப்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் லக்னாதிபதிங்கிற முறையில் 11ஆம் வீட்டில் நட்பு நிலைமையில் அமர்ந்திருக்கிற இந்த சூரியனோட வீடு கொடுத்த புதன் ஆட்சி அப்படிங்கிற வலிமையில் இந்த சூரிய திசை லக்னாதிபதிங்கிற முறையில் நல்லா தான் இருக்கும். நல்ல லாபங்கள், 11 லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காருல, லாபங்களை கொடுப்பாரு. எந்த தொழிலில் கொடுப்பாரு? இவர் செய்யக்கூடிய
சனியுடைய இந்த பார் தொழிலே நல்ல லாபத்தை வந்து கொடுக்க தான் செய்வார். அடுத்து வர்ற சந்திர தசையும் குருவுடைய நேரடி பார்வையில சுபத்துவமாகவே இருக்குது. அடுத்து வர்ற செவ்வாய் திசையும் பரவாயில்ல நல்ல நிலைமையில தான் இருக்குது. அப்படி அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் வர்றதுனால இந்த தொழிலில் கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்க முடியும். இப்போதைக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால பெருசாக முன்னேற முடியலைங்கிற ஒழிய கண்டிப்பாக பார் தொழில் வந்து இவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய ப்ரெடிஷன். இது வந்து இந்த ஜாதகம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் சந்திக்கிறேங்க. ஓம் நமச்சிவாயா.